பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம மீனா இருந்துட்டு கோமதியும் கோயிலுக்கு வர சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் இந்த விஷயத்த மயிலக்கா கிட்ட நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா இருந்துட்டு மயிலுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. மயில் இருந்துட்டு சொல்ல மீனா அக்கா, இன்றைக்கி நான் உங்களை பார்க்கணும், நீங்கள் கோயிலுக்கு வரீங்களா அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. சரி மீனா, நான் வேலைக்கு போயிட்டு திரும்ப வரும்போது நான் உன்னை வந்து பார்க்குறேன். இல்லைக்கா, வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்துட்டு போகிறீங்களா? இல்லை மீனா, வேலைக்கு டைம் ஆச்சு, நான் நந்தினி அக்கா கிட்டே பேசிட்டேன், அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க, நீங்கள் கோயிலுக்கு வாங்கல, ஒரு முக்கியமான ஒரு விஷயமா கொஞ்சம் பேசலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அப்படியா மீனா, சரி மீனா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம பாக்கியம் இருந்துட்டு என்ன சொன்னோம், உன் கொழுந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஏதோ பார்க்கணும் பேசணும்னு சொல்லி கோயிலுக்கு வர சொல்லியிருக்காங்க. ஓ அப்படியா, சரி, சம்பளம் கிடைக்குமா இந்த வாரம்? இல்லைம்மா, இன்னும் சம்பளம் வரத்துக்கு இன்னும் 10 நாளாக இருக்குது. ஏதோ வாரம்லாம் சம்பளம் தரமாட்டாங்களா? இல்லைம்மா, அப்படியெல்லாம் தரமாட்டாங்க, மாதத்துக்கு ஒரு தடவை தான்மா சம்பளம் தருவாங்க, வாரம்லாம் சம்பளம் தரமாட்டாங்கம்மா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக தங்கமயில் இருந்துட்டு இருக்கிற வேலையை எல்லாத்தையும் முடிச்சுட்டு மீனா சொன்ன மாதிரி கோயிலுக்கு கிளம்பி போகிறாங்க. அப்போ நம்ம பாக்கியம் இருந்துட்டு, நானும் வருகிறேன், கோயிலில் ஒரு நீட்டு கடன் இருக்குது, நானும் அதை வந்து முடிச்சிடுறேன். இல்லைம்மா, மீனா என்னை தனியாக தான் வர சொல்லிச்சு, வேணும்னா உன் குழந்தையாக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எங்கள் அம்மாவும் என் கூட வராங்களான்னு சொல்லி பர்மிஷன் கேளு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லைம்மா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் வந்து அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கு அடுத்ததான் இந்த சைடு மீனா இருந்துட்டு எங்கள் தங்கமயில் கூட தான் பேசியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம செந்தில் இருந்துட்டு உன் ஃபோனை கொடு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்னங்க, என் மேலே சந்தேகப்படுறீங்களா? சேச்சா, அப்படியெல்லாம் இல்லை மீனா, அப்படி தான், முதல்ல ஃபோனை கொடு அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக அதில் ஷாம்லான்னு இருக்குது. ஷாம்லான்றவங்க உன் கூட ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க தானே, எதுக்காக நீ அவங்க கூட பேசிக்கிட்டு இருக்க? அதுவும் எப்படி எப்படி போனாலும் ஆஃபீஸில் போய் பேச தான் போகிறேன், பார்க்க தான் போகிறேன், அதுக்கு எதுக்காக கோயிலுக்கு வர சொன்னேன்? இல்லைங்க, எல்லா விஷயத்தையும் நம்மளால் பேச முடியாதுல்ல, அதனால தாங்க கோயிலுக்கு வர சொன்னேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம செந்தில் இருந்துட்டு ஏதோ பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஐயோ எப்பா, எத்தனை கேள்வி கேட்குறாரு இவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா ஒரு பக்கம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து மீனாவும் கோமதியும் கோயிலுக்கு போகிறாங்க. கோமதி இருந்துட்டு சாமியோட பேர்லேயே அர்ச்சனையும் பண்ணி முடிச்சிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான், அத்தை நீங்கள் இங்கேயே உட்காருங்க, ஒரு முக்கியமான ஒருத்தருங்க இங்கே வரதா சொல்லியிருக்காங்க, போயிட்டு நான் அவங்கள பார்த்து பேசிட்டு வந்துடுறேன், கூட்டிகிட்டும் வரேன், நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக தங்கமயிலும் நம்ம பாக்கியமாக கோயிலுக்கு வந்துடுறாங்க. காசு கொடு, போயிட்டு சாமியோட பேரில் அர்ச்சனை பண்ணுறதுக்காக போய் தேங்காய் பாலெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. காசை தேடுறாங்க, காசே இல்லை, உங்கள் கையில் ஒரு 50 ரூபா கூட இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் இருந்துட்டு மயிலை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்துதான் மீனை வந்து நிற்கிறாங்க. என்னக்கா, நான் உங்களை மட்டும்தானே வர சொன்னேன், நீங்கள் எதுக்கு உங்கள் அம்மாவையும் சேர்த்து கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க? இல்லை மீனா, நான் வேண்டான்னு தான் சொன்னேன், ஆனால் அவங்க தான் அடம்பிடிச்சி கூட வராங்க, ஏதோ சாமி கும்பிடணுன்னு சொல்லிட்டு. சரிக்கா, நீங்கள் தயவு செஞ்சு உள்ளே வராதீங்க, நீங்கள் மட்டும் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் நான் வந்தால் என்ன இப்போ உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் ஒரு பக்கம் சத்தப்படுவோம். அதுக்கு அடுத்ததாக அத்தையும் கோயிலுக்குள்ளே தான் இருக்காங்க, அத்தையும் மயிலாக்காவையும் எப்படியாவது பேச வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அத்தையை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன். இந்த நேரம் பார்த்து நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா பிரச்சனையை ஊதி பெருசாக்கீங்களே தவிர பிரச்சனையை நீங்கள் முடிச்சு வைக்கவே மாட்டீங்க அப்படின்ற மாதிரி மீனா வந்து சொல்லிடுறாங்க. ஓ, அந்த அம்மா வேறு இங்கே இருக்கா? அப்படின்னா அவங்கக்கிட்ட பேச வேண்டியது நிறையவே இருக்குது, அதனால் நானும் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு நீங்கள் இங்கே இருங்க, பெத்த பொண்ணு நல்லா இருக்கணும்னா வாயை மொழிட்டு சும்மா இருக்கணும், ஆனால் யார் எப்படி போனால் என்ன, அவங்கள நீங்கள் பழி வாங்கணும், அது மட்டும்தானே அவங்களோட எண்ணம் அப்படின்னு சொல்லிட்டு மீனை இருந்துட்டு இங்கே இருங்க, மயிலக்கா நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மயிலை வந்து உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கோமதி தங்கமயிலை பார்த்தோன்னே பயங்கரமாக கோவப்படுறாங்க. ஆமாம், இவ கூட பேசக்கூடாதுன்னு தான் நாங்கள் சொல்லியிருந்தோம், நீ எதுக்காக இவங்கக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? ஆமாம், இந்த முக்கியமானவங்க இவ தானா? இவன் மட்டும்தான் வந்திருக்காளா?
இல்லை போலீஸு இல்லை வேறு ஏதாவது இவ கூட்டிகிட்டு வந்திருக்காளா கையோட அப்படின்னு சொல்லிட்டு கோமதி ரொம்பவே பயந்து போகிறாங்க. அதுக்கு அடுத்ததாக அத்தை அவங்க உங்ககிட்ட பேசுகிறதுக்காக தான் வந்திருக்காங்க, தயவு செஞ்சு அவங்கக்கிட்ட பேசுங்க அத்தை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக உனக்கு கல்வெட்டில் மீனா ரொம்ப நல்லவ அப்படின்னு சொல்லிட்டு உன் பேரை எழுதுறதா சொன்னாங்களா? எதுக்காக இப்படி எல்லார்கிட்டேயும் நல்லவ மாதிரி நடந்துக்கிட்டு இருக்க? வா மீனா பேசாமல். இவளை பார்த்தாவே பயமாக இருக்குது, இவளை பார்த்தாவே எனக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனது, கோர்ட்டுக்கு போனது இது மட்டும்தான் ஞாபகத்தில் இருக்குது. இவளை பார்த்தாவே எனக்கு அப்படி என்ன சொல்கிறதுனே தெரியல. ஏன் என் பொண்ணை பார்த்தவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் வந்து நிற்கிறாங்க. பாக்கியத்தை பார்த்தோன்னே மொத்த பேரும் வந்து ஷாக் ஆகுறாங்க. அதோட இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோரியில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.